ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறதுனா, ப்ரோ நீங்கள் பெட் வார்ஸ் ப்ளே பண்ணுவீங்களான்ட்டு. எஸ், இன்றைக்கி நான் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெல்கம் டு மைன்கிராஃப்ட் பெட் வார்ஸ். ஸோ வளவலான்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம ஐடி பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் நம்ம மேட்ச்சுக்கு போயிடுவோம். பெட் வார்ஸ் மேட்ச் இதில் நிறையா இருக்குது கைஸ். ரியன் சிட்டின்னு ஒன்று இருக்குது, கார் ரேசிங் கேம் பொழுது. சரி ஓகே, இதெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு பெட் வார்ஸ் விளையாண்டுருவோம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓ எஸ், வந்துடுச்சு. ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க பாஸ். ஓகே, இது லோட் ஆகிட்டுருக்கு. கமான் 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 வா, டக்குனு வா. லோடிங் பிளேயர் டேட்டா. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கும், நிறைய ஃபன் இருக்குது இதில், உங்களுக்கு ஃபன் கேரண்டி காய்ஸ். ஓகே, ஃபைனலி வந்துருச்சு. இருட்டாக இருக்குது, வந்துருச்சு இப்போ தான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரெட் டீம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெட் டீம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு பெட் வார்ஸ்னால் நான் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீம் மேட்ஸுக்கெலாம் ஒரு பெட்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு பெட் இருக்குது. நான் உடச்சா என் டீமாலே உடச்ச மாதிரி இருக்கும். ஒரு பெட்டு நமக்கு இப்போ மைன்கிராஃப்டில் எப்படி நம்ம ஒரு பெட்டை போட்டு ரீஸ்பான் சென்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே போய் செத்தாலும் நம்ம வந்து திருப்பி ரீஸ்பான் ஆகிடுவோம். ஸோ எதனால் அந்த பெட்டால் தானே, ஏன்னா நம்ம ரீஸ்பான் சென்ட் பண்ணிட்டோம். இதுலேயும் அப்படி தான் கைஸ். இது என்னென்னா, இப்போ அவங்க இந்த டீமை அடுத்த ஆப்போனன்ட் டீமை இது உடச்சிட்டு, அதாவது பெட்டை உடச்சிட்டு அப்புறமா அவங்கள அடிச்சிட்டோன்னா அவங்களால ரீஸ்பான் ஆக முடியாது. ஸோ நம்ம அந்த டீமே ஃபுல்லாக அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மாஸ் நண்பன் கில் அலெக்சாண்டர் ஸ்மித். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா போகிற? அண்ணன் இருக்குன்னு தெரியும்ல, அடி வாங்கிட்டு போ. என்னடா அடிக்கிற அடி? கைஸ் 2 பேர். ஐயோ 2 பேர் ப்ளூ டீமே இருக்கானுங்க. அடிச்சு விட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது? ஐயா, நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா? டேய் பரவாயில்ல வாடா. ஐயோ வாடா. என்ன அண்ணன் நான் எப்படி ஜடிச்சிட்ருக்கேன்? போயிட்டு மாஸ் நண்பன் கீல்டு ரோடின் ஹாரிஸ். ஓகே, ஹாரிஸ் நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்கான்னு சொல்கிறேன். யாரு நினச்சிட்ருக்கேன் நான் பெரிய ஆள்றாடி. என்ன பெரிய ஆளாடி? யாடா? எங்கே ஓடுற? ஓடினா மட்டும் விட்டுருவோமா? நில்றா. ஓகே, அடிச்சாச்சு. மாஸ் நண்பன் கீழே. என்னடா என் பேர் வரவே இல்லை? மாஸ் நண்பன் கீழே வெரி மேக்ஸா. என்னடா பேர் வைக்கிறீங்க? டி நம்ம டீமில் இருந்து யாரும் எல்லோ பெட் அடிச்சிட்டாங்க போலயே. சூப்பர். ஆனால் இப்போ நம்ம ரெட் டீம் எதுக்கு போயிருக்கோம்? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ரெட் டீமு. ஸோ நம்ம வந்து எல்லோ டீம். இங்கே தான் இருக்கேன். இங்கே வாடா. உன்னை பார்க்காம போனதுனால விட்டேன். இங்கே செத்துறானா? அங்கே ஒருத்தன் இருக்கா, அவனை போட்டுருவான். தம்பி இருடா, நான் அடிச்சிடறேன்டா. தேங்க்ஸா தம்பி. தம்பி 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 படாங்கடி. சீப்ப. அந்த பயம் இருக்கணும். கொண்டுட்டேன் மாஸ் நண்பன் பி வித்தியா. அங்கே போகிறான். இருடா தம்பி, ஓடனா மட்டும் விட்டுருவோமா? வாடா. மச்சான் அவனை புடுறா. மச்சான் அவனை புடுறா. அவனை பிடிச்சி அடிச்சே ஆகணும்டா மச்சான். நில்றா. என்ன ஓடனா மட்டும் விட்டுருவோமா? இங்கே பாடா. இங்கே பாடுறா. என்னடா இது? நம்மளாடா? ஏன்டா நம்ம எல்லாம் எல்லோ டீம் மாதிரியே இருக்குங்க. எல்லோ டீமே அவங்க அவுட் ஆகிட்டாங்களா? இப்போ க்ரீன் டீம் இருக்கானுங்க. ப்ளூ டீம் நீங்களா என்ன பண்ணுற? வெளில போ. ஓகே, அடிச்சாச்சு. மாஸ் நண்பன் அவரி மேக்ஸா. என்னடா பேர் இருக்கீங்க? நீ ரெட்டு தானா? இவங்க இந்த மாதிரி காஸ்டியூமை மாற்றிட்டு வந்து நம்மளுக்கு விசிற வாங்கிறாங்க. நம்ம வந்து ரெட் டீம் கைஸ், பார்த்துக்கோங்க. நம்ம ரெட் டீமு. அடிக்காம விட மாட்டேன்டா. நான் எவனையாச்சும் அடிச்சணும்டா. இவன் நம்ம டீம் தானா? நம்மக்கிட்ட வந்து ஆப்பனன்ஸ்னால் வந்து க்ரீன் டீம் இருக்கானுங்க அண்டு ப்ளூ டீமும் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தில் அடிச்சுட்டோன்னா நமக்கு ஃபைனல்ஸ் வந்துடும்.
ஓகே கமான் எங்களை எப்படியாச்சும் அடித்து முடிச்சிடணும். இங்கே ஒருத்தன் இருக்காங்க. என்ன தம்பி என்ன பண்ணுற? வணக்கம் முடிச்சு விட்ருவோம். ஏய் ஓசிக்கில் எடுத்துறா. இவனே தனியாக போயிட்டான். நான் எதுவுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு இங்கே வந்து கீழே விழுந்தான். சரியான காமெடி தான். நான் கூட எதுவும் பண்ணல, நீயா போய் வாண்டடா அடி வாங்கலாம். இவங்க பெட்டை மட்டும் உடச்சு விட்ருவாங்க. ஓ ஓகே இவங்க பெட்டை உடச்சாச்சு. ஓகே நான் பெட்டை உடச்சிட்டேன். இங்கே பாருங்கள் மாஸ்டர்மேன் டெஸ்ட் ஆயிடுச்சு. க்ரீன் பெட்டு. தம்பி அவ்வளோதான், உனக்கு ரீஸ்பான் கிடையாது, நீ செத்துட்டேன் அவ்வளோதான், முடிச்சு விட்டேன் உன்னைய. ஓகே கைஸ் இப்போ க்ரீன் பெட் அவுட் ஆகிடுச்சு. நான் க்ரீனில் ஒருத்தனை அடிச்சிட்டேன், வில்லியம்ஸ்னு ஒருத்தர் அடிச்சிருக்கேன். ஓகே கமான் எனக்கு 15 தான் ஹெச்பியே இருக்குது. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க க்ரீனில், அவங்க முடிச்சுட்டானா ப்ளூ ஃபைனல்ஸு. ப்ளூவுக்கும் நமக்கும் தான் மேட்ச்சு. ஓகே எங்கே இருக்கா போட்டாங்களா? இல்லை இன்னும் ஒருத்தன் இருக்காங்க க்ரீனில். இந்த க்ரீன் பையன் நம்ம கண்டுபிடிச்சிடணும். எங்கடா இருக்கீங்க? எனக்கும் ஒரு பொறுமை அளவு இருக்கு. எங்கடா இருக்கீங்க? எமரல். ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். வைஸ் ஆமாம் வைஸ் ஃபஸ்ட்டு நம்ம உட்டன் ஸ்வாடு தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து அயன் ஸ்வாடு மாற்றிக்கோம். ஓகே கோல்டன் ஸ்வாடும். ஓகே டைமண்ட் ஸ்வாடும் வந்துச்சு. இதுதான் மேக்ஸு கைஸ். ஓகே வேறு ஏதாச்சும் இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே நம்ம வந்து 6 மாதிரி எதுவும் வச்சுக்கல. ஓகே கைஸ் இப்போ எல்லாம் நார்மல் மாசா வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா மாசா கெத்தா. யாரையுமே காணும். இங்கே ஒருத்தன் ப்ளூ டீம் இருக்காங்க முடிச்சுட்டோம். தம்பி அண்ணன் இங்கே இருக்கேன். ஓகே பிக்லி லில்லி என்ன நான் அடிச்சிருக்கேன். நீ நம்பிட்டீங்க சாயலா பாசி. ஓகே ப்ளூ டீம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லோ டீம் முடிஞ்சிச்சு, ப்ளூ டீம் முடிஞ்சிச்சு. அந்த க்ரீனில் ஒரே ஒருத்தர் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுருக்காங்களேன், அவ்வளோதான். அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரியல வயசுக்கு. இந்த சைடு எங்கேயாச்சும் முடிச்சாச்சு. எஸ் விக்ட்ரி கைஸ் விக்ட்ரி. ஓகே நம்ம எத்தனாவது ப்ளேஸில் வந்திருக்கோன்னு பார்ப்போம். ஓகே 3rd ப்ளேஸில் வந்திருக்கோம். நான் அந்த கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணதுனால முடிஞ்சு எல்லாம் அடிச்சிருப்பேன். பரவாயில்ல 3rd ப்ளேஸ் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு. ஓகே நம்ம அடுத்த மேட்ச் போட்டுருவோம். உங்களுக்கும் என் கூட இந்த மாதிரி விளையாடணுன்னா கைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. நான் ஐடி எனக்கு தெரியும்ல, எல்லாமே கேப்ஸு கைஸ். மாஸ்லன்மே ஆல் கேப்ஸ், புரியுதா? நம்ம ஜாலியாக விளையாடலாம். பட் எப்போ விளையாடுறதுன்னா டைமிங் சொல்லிட்டு அப்புறமா போங்க. என்னது டீம்மேட்ஸ் ஆர் ஸ்டில் ஃபைட்டிங், டு யூ வாண்ட் டு வாட்ச் தெம் கம்ப்ளீட் தி கேம்? ஓகே வேணாம். பேக் டு லாபி. நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் லோட் ஆகிட்டுருக்கு கைஸ், கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே செகண்ட் மேட்ச் போட்டுட்ருக்கோம். யாராச்சும் எனக்கு என் கூட விளையாடணுன்னா உங்கள் ஐடியும் அண்ட் என் ஐடியை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ உங்கள் ஐடியும் அப்புறம் டைமிங் எப்போ நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இதுதான் தேவை. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாஸ்டர்மேன் கைஸ் நான் புதுசாக தான் டவுன்லோட் பண்ணி நேற்று தான் விளையாட ஆரம்பித்தேன். ஸோ என்னை கமெண்ட்ஸில் பாட்டுலாம் திட்டக்கூடாது சரியா? நானே சும்மா பிகினர் தான். நான் பிகினர் கூட இல்லை, நூறுனே வச்சுக்கோங்களேன், நூறு தான் நான். ஸோ என்னை கமெண்ட்ஸில் யாரும் திட்டக்கூடாது. அதுக்குன்னு கேட்காதீங்க ப்ரோ இனிமேல் மைண்ட் கிராஃப்ட் விளையாட மாட்டிங்களா அப்படின்னு. நான் மைண்ட் கிராஃப்ட்டும் பெட் வார்ஸும் விளையாடுவேன். ரெண்டுமே விளையாண்டு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். எப்போ வயசு இவங்க என்னன்னா நம்ம டீம் ஆள் மற்றவங்க கூட நிறைய பிளாக்ஸ் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. இவங்க நம்ம டீம் ஆள் இருக்கானுங்க பாரு, ஐயோ இவங்க சொல்லவே தேவையில்ல. இவங்க லைட்டாக ஒன்று போட்டு இவங்க ஒரு பிளாக் உடைச்சாலே போதும் வந்துடும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுவானுங்க. புரியுதா?
ஓகே இப்போ நம்மக்கிட்ட 160 பிளாக்ஸ் இருக்குது. இதில் வச்சு முடிச்சிடுவோம். நம்ம பெட்டை யாரும் உடைக்கக்கூடாது கைஸ். அப்படி உடச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. செத்தா அவ்வளோ செத்த மாதிரி தான். ஓகே இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. நம்ம டீமால் அங்கிட்டு எங்கே போகிறான், எங்கே திருப்பி வந்துட்டான். எனக்கும் கொஞ்சம் கோல்டு வேணும். அயன் ஸ்வாட் இருக்கு. நூறு அடிச்சு. நூறுரா, நீ மட்டும் அயன் எடுத்தால் போதுமா? சாரி, கோல்டு. ஓகே இப்போ நம்ம வந்து அயன் ஸ்வாட் எடுத்துருவோம். இப்போதைக்கு அயன் ஸ்வாட் போதும். இப்போ என் பின்னாடி யார் வரீங்களோ வாங்க 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 கமான். டக்குன்னு போட்டு போ. ஓகே வந்தாச்சு. இங்கே இருக்கான் ரெட்டு டீமா. சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து எல்லோ டீம் கைஸ். நம்ம எல்லோ டீம். ஓகே இப்போ நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் ரெட் டீம்லேருந்து. இப்போ வந்து அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் முடிச்சு விட்ருவோம். அவன் க்ரீன் அடிக்க போகிறான், நம்ம அவன் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே க்ரீன் ஈஸியாக இருக்கான், அவன் அடிச்சிடுவோம். தம்பி வெளில போ. என்ன தம்பி வெளில போ. என்னடா அடிச்சிட்டான். யார் நம்மளை அடித்தா? பான் வில்டட் ப்ளூ டீம்லேருந்து அடிச்சிட்டாங்க கைஸ். இவன் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பான் வில்டட். இவனை அடித்து ரிவேஞ்ச் வாங்க கைஸ். வாங்கியே தீர்றானு. வெறியாகுது ப்ரோ. நவுறா, எனக்கும் கோல்டு வேணும்டா. சூப்பரு வந்துடுச்சு நம்ம கோல்டு. ஓகே ஆன்ஸ்வாட் எடுத்துக்கலாம். சூப்பர்ரா. யாருன்னு தெரில கைஸ். நான் கூட எனக்கு பிளாக் இருக்குன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு கைஸ். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் எனக்கு அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அண்டு கொஞ்சம் டிப்ஸும் சொல்லுங்கள் கைஸ். நான் கொஞ்சம் நூப் தான், உங்களுக்கே பார்த்தா தெரியும் என் கேம் பிளே பற்றி. இதான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன்ல, ஸோ அதனால தான். போக பழகிடும், கவலைப்படாதீங்க. தம்பி என்ன அடிச்சிட்டான். சே பரவாயில்ல விடுங்க கைஸ். ப்ளீஸ் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், எனக்கு கமெண்ட்ஸில் மட்டும் பாட்டுன்னு திட்டாதீங்க, சொல்லிட்டேன். எனக்கு வெறியாது ப்ரோ. எப்படி ப்ரோ என்னை அடிச்சிடுறாங்க. நான் ஒரே ஒரு கில் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு சரியாக தரல கைஸ். இங்கே ஒரு ரெட் டீம் இருக்கான். அவன் மச்சான் இருடா மச்சான். என்னடா என்ன போடா இல்லை. ஓகே போட்டாச்சு. மாஸ் நண்பன் ஃபிங்கரா. என்னடா பேர் தெரியுங்க, ஒரு பேரும் புரியலடா. நம்ம நண்பர் அங்கே போகிறாரு. ஸோ நம்ம நண்பர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இங்கே டைமண்ட் வரணும். ஓகே நான் பிளாக் இருக்கும்னு நினச்சேன்டா. எப்பட்றா யாசி, நான் போன இதில் கூட தேர்டு தான் வந்தேன். இந்த இதில் அவ்வளோதான் முடிச்சு விட்றாங்க. நம்ம லிஸ்ட்லேயே இருப்போமான்னு தெரியல. நவுறா. எனக்கும் இதெல்லாம் வேணும்டா கைஸ். இவங்கிற மாதிரி நான் ஆர்மர்லாம் ஃபுல்லாக எதுவுமே பண்ணல. இப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் முழுசாக பண்ணல. எனக்கு கோவம் வருது. ஐயோ என்னை கொண்டுக்கிட்டே இருக்கானுங்க, என்னை லூப்புன்னு காமிக்கிறாங்க. எங்கே ஆதி காணும். இந்த நாள் முறை வண்டியே ஊடவில்லை, என்கிட்ட வண்டியே இல்லை, இருந்தாலும் காவால கூட்டிடுவேன். எங்கே இருக்கானுங்க? அங்கே ஒரு ரெட் டீம் இருக்கான், அவன் அடிச்சிருவான். மச்சான் இருடா மச்சான், நான் அடிக்கிறேன் மச்சான். உனக்கு பின்னாடிலேருந்து அடிக்க வரான் மச்சான். என்னடா என் டீம் மாதிரி அடிக்க வந்து கைஸ். நம்ம பெட்டு ஓடிச்சிட்டானுங்க. ஐயோ இவன் தெரிஞ்சுக்கிட்டே வரான் கைஸ் இவன். ஓகே மாஸ் நண்பன் கில்டு ஃபிங்கர் வந்துச்சா. திருப்பி அவனை தான் அடிச்சிருக்கேன் போல கைஸ். நம்ம பெட்டை முடிச்சு விட்டாங்க கைஸ். தம்பி வெளில போ. ஓகே இவங்கிட்ட வாட்டர் பக்கெட் இருக்குது. ஸோ ஹைட்லேருந்து விழுந்தா அவ்வளோதான், நம்ம போட்டு சர்வே பண்ணிக்கலாம். மசா கேட்டா இங்கே பெட்டை உடிச்சு விட்டேன். சூப்பரு, இங்கே பெட்டை உடிச்சுட்டேன். தம்பி உன் பெட்டும் உடைச்சிட்டேன்ப்பா. வெளில போ, நீ செத்துட்டு அவ்வளோதான், முடிச்சு. சூப்பர் மாசம் தான் ஜேக்கப் ஜான்சன். ஓகே கைஸ் இப்போ வந்து க்ரீன் டீம் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டானுங்க. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே ரெட் டீமும் வைப் ஆஃப்.
ரெட் டீமும் தோத்துறாங்க. அண்ட் ஃபைனலி ப்ளூ டீமில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒரே ஒருத்தனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அடித்தோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுதான் நம்ம தான் ஜெயித்தோம். எங்கே இருக்கீங்க அவன் தெரிலையே. தம்பி வந்துடுறா. டைமண்ட் அப்கிரேடட் டு லெவல் 2ஆ? தம்பி தம்பி வெளியே வந்தீங்கன்னா குச்சி ஐஸும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன்டா. வெளியே வந்துட்டான் போல சொன்னோடனே. அவள் தான் விக்ட்ரி, நம்ம விக்ட்ரி இப்போ எந்த பிளேஸில் இருக்கோம்? காய்ஸ் செகண்ட் பிளேஸில் இருக்கோம் காய்ஸ். எப்படின்னு எனக்கே தெரில, சத்தியமாக கேட்குறேன், எனக்கு தெரில. செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஸோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பேக் டு லாபி. இந்த கேம் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு கைஸ். இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ், ரொம்ப லவா இருக்கு. ஓகே லாபிக்கு வந்தாச்சு. ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கூட யாராச்சும் விளையாட வரணும்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் ஐடியும் அப்புறம் எப்போ விளையாடணும் டைமிங்கும் சொல்லிடுங்க. பட் எல்லோரும் வேறு டைமிங் சொன்னீங்கன்னா என்னாலையும் அவ்வளோ வர முடியாது. ஆனால் ஒரு நாளும் உங்கள் கூட விளையாண்டுருக்கேன். ஸோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ பை பாய்.